இயற்கையும் மனிதனும் இணையும் புள்ளியே இறையுணர்வு. மனிதனுள் இயற்கை ஊடுருவி இயற்கையோடு இயற்கையாக நிற்கும் நிலையே அறிவு. இறைநிலையை உணர்த்தவே எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் கோயில்களும் அமைந்துள்ளன. நெல்லையப்பர் அருள்பாலித்து வரும் நெல்லை மண்ணில் இந்த அனுபவத்தை அறிவியல் பூர்வமாக தருமிடம் தாமிர துரிய சபை. இது ஒரு சக்தி பீடம். அதீதமான சக்தி இங்கு எப்பொழுதுமே பிரபஞ்சத்திலிருந்து பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தியானம் செய்ய நினைந்தவர்கள் யாராக இருந்தாலும் இங்கு வந்து தியானம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இதிலிருந்து தியானம் செய்கின்ற பொழுது மனம் அற்ற நிலைக்கு செல்வதற்கு இது உத்வேகத்தை கொடுக்கிறது. இளைஞர்களுடைய வாழ்வில் உடல் ஆரோக்கியம் மட்டுமன்றி மனதை ஓர்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் இங்கு கூட்டுவிக்கிறது. நெல்லையப்பர் திருக்கோயிலில் அமைந்துள்ள தாமிர சபை போன்றே அமைந்துள்ள இந்த தாமிர துரிய சபை நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை தட்டி எழுப்பும் ஆற்றல் கொண்டது. இங்க வந்து இருந்தா நல்ல மன அமைதியும் நிம்மதியும் பிரபஞ்ச ஆற்றலோட இணையக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கும். துரியம் என்னும் மையம் தூண்டப்படும் போது உடலில் உள்ள மற்ற 7 மையங்களும் சிறப்பாக செயல்பட தொடங்கும். இதனால் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு சரிப்படுத்தும் ஆற்றல் நமக்குள்ளேயே ஏற்படுகிறது. நமது பிரச்சனைகளை நாமே சரி செய்து கொள்ள முடியும். பரபரப்பான நிலையிலிருந்து சிக்கல் நிலையிலிருந்து நம்ம வந்து சாந்தமான நிலைக்கும் அந்த சிக்கல் தீர்ற மாதிரியான ஒரு நிலையும் இந்த தாமிர துரிய சபையில் அமர்ந்திருக்கும் போது உணர முடியுது. மனமும் உடலும் செம்மையாகும் போது உடலில் அமைதி நிரந்தரமாகிறது. ஆழ்நிலை தியானம் முடித்தவர்கள் மட்டுமல்ல, தியானம் பழகாத சராசரி மக்கள் கூட துரிய சபையின் கீழ் அமர்ந்தால் போதும், இயல்பாகவே அவர்களின் துரிய மையம் இயங்கத் தொடங்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிஷிகேஷ் போயிருந்த போது மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ யார் மெடிடேட் பண்ணுறவங்களும் இதுக்குள்ளே வரும்போதே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி ஃபீல்டை வந்து நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து இட் cannot be expressed, it has to be experienced. துரிய சபை வர உடல் தூய்மையும் உடை தூய்மையும் தவிர்த்து வேற எந்த கட்டுப்பாடும் இல்லை. எப்படி குற்றாலத்தில் அருவி கொட்டினா அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இந்த சபைக்குள்ள இருக்குது. தவம் செய்ய வரும்பொழுது தானாகவே அந்த தவ சக்தி நம்மளை இழுத்துட்டு போகிறது நமக்கு நல்லா உணர முடியுது. நல்ல ஒரு இன்டென்சிவ் ஒரு ஃபீல் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது. இது மதம் இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயக்கம். உள்ள பார்த்தீங்கன்னா மேலே அந்த உள்பக்கத்தில் வந்து நிறைய சித்தர்களுடைய படங்கள்லாம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்காரு, இயேசுநாதர் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எல்லா மகான்கள்னு வரும்போது அவர்களுக்கு மதங்களோ இனங்களோ எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடுவதற்கு ஒரு அருமையான இடமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையத்தில் இருந்து சேரன் மகாதேவி செல்லும் வழியில் பேட்டை குளத்தங்கரை பள்ளிவாசலில் நாணியார் ஒளியுள்ளா அவர்களின் ஜீவசமாதி எதிரில் அமைந்துள்ளது தாமிர துரிய சபை. ஒருமுறை துரிய சபை சென்று ஆற்றலை பெற்று வாருங்களேன்.